வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகூர் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி பார்டர், அதாவது காரைக்கால் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம். இந்த நகரத்தில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக நடக்கும். எல்லா மதத்தவரும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான பண்டிகைக்கு சிறப்பு ரயில்களும் ஆண்டுதோறும் அறிவிக்கப்படும். அந்த வகையில் ஒரு முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருந்து எங்கே போகுது, என்னைக்கு, எந்த டைம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சிறப்பு ரயிலுக்கான எண் ட்ரெயின் நம்பர் 06135 அப்படிங்கிற நம்பரில் விழுப்புரத்தில் இருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு ரயில் காலையில் 9:15 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் முன்னாடியெல்லாம் நாகப்பட்டினம் போகணும் அப்படின்னா திருவாரூர் வந்து தான் போக வேண்டிய நிலை. இப்போது புதிய பாதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து பன்ருட்டி, திருப்பாதிரை, புலியூர், கடலூர் துறைமுகம் வழியாக மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையில் இருந்து பேரளம், காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினத்திற்கு அன்று பிற்பகல் 1:05 மணிக்கு போய் சேரும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06136 அப்படிங்கிற நம்பரில் நாகப்பட்டினத்தில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அங்கே நின்றுட்டு 1:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து நாகூரில் இருந்து காரைக்கால், பேரளம், மயிலாடுதுறை, சீர்காழி வழியாக கடலூர் வந்து அங்கிருந்து விழுப்புரத்திற்கு அன்று மாலை 5:40 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால நம்ம விழுப்புரத்தில் காலையில் 9 மணிக்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். அங்கே இருந்து நம்ம நாகூர் போகிறதுக்கு ரொம்பவும் வசதியான ட்ரெயினாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில், இந்த பேரளம், காரைக்கால், நாகூர் ரூட்டில் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இப்போது இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒரு தற்காலிக ரயிலாக ஒரு நாளைக்கு மட்டும்தான் இயக்கப்படுது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக நாகப்பட்டினம் போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். அங்கே இருந்து நம்ம வேளாங்கண்ணி போகிறதுக்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் பகுதிகளில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயன்படுத்தவே வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது. அதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.